அதிகாரம் 8. இஸ்ரவேல் புத்திரரின் பாவங்களும் அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தர் அவர்களை தண்டிப்பதும் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பொதுவான பாவங்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் தங்களுக்கு ராஜாக்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக விக்கிரகங்களை சேவித்தார்கள். அவர்கள் அந்நிய தேசத்தாரோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் விக்கிரகங்களை ஆராதிக்கும் போது கர்த்தரையும் ஆராதிக்கிறார்கள். கர்த்தருடைய மார்க்க காரியங்களிலும் ஈடுபடுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக சத்ருவை அனுப்புகிறார். இஸ்ரவேல் புத்திரருடைய கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். அவர்கள் விக்கிரகங்களை நம்புகிறார்கள், அந்நிய தேசத்தை நம்புகிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை வீணாய் போகும். அவர்களுக்கு ஏமாற்றம் உண்டாகும். இஸ்ரவேல் தேசத்தின் வலிமை பாழாய் போகும். தேசத்தின் பலன் குறைந்து போகும்.